ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கார்த்தியோட நிலைமை இந்த மாதிரி ஆகுன்னு யாருமே வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி தாங்க ஆகிருக்கு நம்ம கார்த்தியோட வாழ்க்கை. வாங்க பார்ப்போம். நம்முடைய இலக்கியா, கௌதம், கார்த்தி 3 பேரும் வந்து நான் அந்த அனாதை இல்லத்துக்கான வீட்டை வந்து பார்க்கறதுக்கு போன நேரத்தில் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து எமர்ஜென்சியாக வந்து கால் வந்தனால வந்து நம்முடைய கார்த்தியும் நம்முடைய கௌதம் மட்டும் அந்த வீட்டை வந்து பார்க்க போகிறாங்க. அந்த ஓனரும் பார்த்திங்கன்னா, வீட்டை பாருங்கள், எனக்கு வந்து கம்மியான ரேட்லேயே வந்து கொடுங்க, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து இந்த பில்டிங்கை வந்து கேட்கறதுனால கம்மியான ரேட்டுக்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. பில்டிங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தியும் நம்முடைய கௌதம் சார் வந்து பில்டிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. அதாவது வந்து நம்மளுடைய கார்த்தி வந்து காரில் வந்தப்போ அந்த ஒரு பொண்ணை பார்த்தாங்க பார்த்திங்களா, அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சொன்னது வந்து ஞாபகம் வருதுங்க. ஆம்புலன்ஸ் போனால் வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து வந்து வரக்கூடாது, அவங்க வந்து நல்லபடியாக வந்து பொழைச்சிக்கணும் அப்படின்றது வந்து ஞாபகத்தினால பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு போதுங்க வெளியே. அப்போ நம்மளுடைய கார்த்தி சார் வந்து ப்ரே பண்ணுறாருங்க. இதை பார்த்து நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா, முழுசுக்காகவே அந்த பொண்ணோட நினப்பில் வந்து விழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் கார்த்தின்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி சார் வந்து மொழிப்பு வந்து ஆமாம் நம்ம வந்து இங்கே வந்து வீடு பார்க்க வந்திருக்குன்றத வந்து ஞாபகம் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து ஓனர் கையில் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நம்முடைய கார்த்தி சார் போயிட்டு ஒரு தூணுக்கு வந்து சார்ந்துக்கிட்டு பகல்லே வந்து கனவு காண்றாங்க. அந்த பொண்ணு மேலே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நம்மளுடைய கார்த்தி சாருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்குங்க. அந்த பொண்ணு செய்கிறவங்க வந்து நம்முடைய கார்த்தி சார் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. மறுபடியும் அந்த பொண்ணை வந்து நம்முடைய கார்த்தி சார் வந்து மீட் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு யார் என்னன்றதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து என்ன இவன் வந்து இப்படி மாறிட்டான் ஒரே நாளில் அந்த பொண்ணை பார்த்ததும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அந்த பொண்ணு யார் என்னன்றதை வந்து கண்டுபிடிச்சி இலக்கிய கையில் வந்து சொல்லி இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கார்த்திக் வந்து பிடிச்ச மாதிரியே வந்து பொண்ணு வந்து இந்த பொண்ணு நல்லா தான் இருக்காங்க, ஆனால் வந்து கார்த்தியோட கேரக்டருக்கெல்லாம் வந்து செட் ஆகி இந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிச்சேன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து கார்த்தி வந்து இந்த வீட்டை பார்க்க வந்த இடத்துல என்ன பண்ணா அப்படின்றத வந்து நம்ம வந்து இலக்கிய கையில் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து ரொம்பவுமே வந்து கவலையில் வந்து இருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னாலுமே வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுற நிலைமையில் வந்து இல்லைங்க. எதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதிக்கு வந்து பிளட் கேன்சர் வந்து தெரிஞ்சு ரொம்பவுமே வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து இந்த விஷயத்த சொன்னப்போ நம்மளுடைய இலக்கியா வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை நம்ம இலக்கியா வந்து ரேவதிக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்றத வந்து நம்ம கௌதம் சார் கையில் வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.